யா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நியூ இயர் நியூ வீக் ஸோ ரெண்டையுமே முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் இயரோட ஓப்பனிங், ஃபஸ்ட் இயரோட ஃபஸ்ட் வீக் ஆஃப் ட்ரேடிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்டையர் வீக். ஸோ மந்த்லி we are having the range, okayva, the two ranges. This is December price action. So this is December high. So லாஸ்ட் இயரோட ஹை அண்ட் லோன் கூட ஹைன்னு கூட வைக்கலாம். ஸோ இது ப்ரீவியஸ் இயரோட ஹை திஸ் மந்த் ஜனவரி த ஃபஸ்ட் வீக் ஆஃப் 2026, ஓகேவா. ஸோ நமக்கு ஃபஸ்ட் வீக் ஆஃப் 2026 லுக் அட் இயர் தேர் இஸ் நோ ரிஜெக்ஷன் வீக். யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மொமெண்டம் புல்லிஷாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் தென் நவ் வி டூ ஹாவ் அ வீக்லி எஃப்இஜி, ஓகேவா. லுக் அட் திஸ் இஸ் அவர் வீக்லி எஃப்இஜி. டோன்ட் கவுண்ட் திஸ், ஓகே, வீக். So this is our weekly fair value gap, and we do have a another December low. So continuous price வந்து almost from ஆகஸ்ட்லேருந்து மேலே போயிட்டுருக்கு. அண்டு இப்போ வந்து என்ன நடக்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால், என்னையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃப்ரம் ஜனவரி ஃபஸ்ட் வீக் டு செகண்ட் வீக், ஓகேவா. ஜனவரி செகண்ட் வீக் எண்டு அந்த மோஸ்ட்லி 7 to 15 or 20க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல், அதாவது மோஸ்ட் ஆஃப் த கமாடிட்டி செக்டார்ஸ் வந்து மினிமம் 3 to 5% ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஆர் எல்ஸ் தே வில் பி ஃபோர்ஸ்டு டு ரெடியூஸ் தேர் பர்சன்டேஜ், ஓகேவா. ஸோ அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க அப்படின்றது எவ்ரி இயர் நடக்கும். ஸோ இப்போ ப்ளூம்பர்கோட கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அசெட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 5% ரெடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 10 to 15% சில்வர் ஃபால் ஆகிறதுக்கும் கோல்டு வந்து 3 to 4% ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அனாலிசிஸ். ஸோ அவங்களோட அனலிஸ்ட் வந்து அப்படி தான் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஜனவரி டைமில் அந்த மாதிரி மொமெண்டம் ஹேப்பன் ஆகிறது இயல்பு தான். ஸோ அது நடந்தால் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் கோல்டு வந்து ஒரு 4000 ரேஞ்ச் அடையிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. there's a high probable that price might reach back to $4000. ஸோ அது வந்து there will be a probability, ஓகேவா. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் கேண்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, மந்த்லி கேண்டில் அப்படின்னு வரும்போது ஜனவரி கேண்டில் எப்படி இருக்கும்னா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஜனவரி கேண்டில் வில் பி ட்ரேடிங் ஹையர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் க்ளோசிங் பேக் இன்சைட் ஆஃப் திஸ் அண்ட் டேக்கிங் டிசம்பர் லோ. நான் வந்து இந்த இடம் வந்து மோஸ்ட்லி ரிஜெக்ஷனாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நைட்டே கூட நான் என்னோடய செஷனில் சொல்லியிருப்பேன். ஜேபி மோர்கனாக இருக்கட்டும், பிளாக் ராக்காக இருக்கட்டும், மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே குவார்ட்டர் 2ல் தான் வந்து ப்ரைஸை வந்து 4600 to 650 700 எதிர்பார்க்குறாங்க. ஸோ 5000 வில் பி தேர்ட் குவார்ட்டர். 5000 என்ற அந்த ரவுண்டு ஃபிகர் அடையிறதுக்கு கோல்டு நீட் மினிமம் 2 to 3 quarters டு ரீச் அவுட் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். பட் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் லிட்டில் பிட் புல்லிஷ். அவங்களாம் வந்து பையிங் கண்டிஷன்ஸில் தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஓகேவா. ஸோ லுக் அட் இயர் ப்ரைஸ் அரவுண்ட் ட்ரேடிங் inside of this range last almost 3 weeks வந்து consolidation தான். entire range is consolidating. So December low we do have a daily FEG, that's fantastic. So sorry, weekly FEG. So we have weekly FEG, this will be our monthly FEG, right? Yes, we have this monthly FEG. So okay, and then right now we have a small dealing range. This is the dealing range low and this is the dealing range high. But my expectation is that price to trade back inside to this range. So எனக்கு வந்து இந்த இதில் கீழே வரணுன்றது தான், because we opened a bald. So there is no manipulation happened below, ஓகேவா. there is no manipulation. அப்போ வந்து இந்த மேனிப்புலேஷனே நடக்காத லெக்கில் அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன், there will be a magnetic positions will be holding. அதனால் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு ட்ரேட் பேக் ஹையர், கிரியேட் ஆல் டைம் ஹை அகெயின் ஒன்ஸ் இந்த 2026ஓட ஆல் டைம் ஹையை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் இட் வில் ட்ரேட் பேக் இன் டு திஸ் ஏரியா. திஸ் இஸ் மை என்டையர் ஜனவரி ப்ரொஜெக்ஷன், ஓகேவா. ஜனவரியில் என்டையர்லி நெக்ஸ்ட் வீக் கேண்டில் ஷுட் க்ளோஸ் இன்சைட் ஆஃப் திஸ் ப்ரீவியஸ் வீக்லி, ஓகேவா. 4552. ஸோ 550 இந்த ரேஞ்சுக்கு இன்சைடில் தான் நெக்ஸ்ட் வீக் கேண்டில் க்ளோஸர் ஆச்சுன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே we can expect price to trade into this weekly FEG, ஓகேவா. there is a high probable.
ஸோ மோஸ்ட்லி நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த வீக்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2-3 வீக்ஸோடைய லோ அண்ட் ஹை அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி போதும்னு. அப்போ ஐ டூ ஹாவ் அ ஹை அண்ட் லோ, திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ ஃபார் திஸ் வீக். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ எனக்கு இந்த ரேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹேட் அ பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன் ப்ரைஸ், திஸ் வாஸ் அ லிக்விடிட்டி வாய்டு. ஸோ என்டையர் ரிஜெக்ஷனை வந்து ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணிருச்சு. ஸோ ப்ரைஸ் ட்ரேடிங் ரியலி வெல் இன் டெய்லி. Look at here. This is our daily FEG price respecting this FEG. Correct? Look at this. So price வந்து எடுக்குது. We do have a relative equal lows. அப்போ இதெல்லாம் வந்து fantastic liquidities. ஓகேவா? We do have a relative equal lows. So இது வந்து fantastic liquidities. So definitely price வந்து அதை attract பண்ணும். I really don't know whether price might go 3,800. My favorite spot is 3,800 for again next long term investment positions. But 3,800 is not possible right now. But I'm expecting price to take out this high. அப்புறமா இதுலேருந்து ஒரு மினிமம் ஈக்லிபிரியம் லெவல் எதிர்பார்த்தா கூட that is fine, right? ஸோ மினிமம் ஈக்லிபிரியம் லெவல் இஸ் ஃபைன். ஸோ அதனால் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து ப்ரைஸ் இங்கே ஸ்டே ஆகணும் ஏப்ரல் வரைக்கும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எஸ், ஸோ திஸ் அவர் வீக்லி அண்ட் திஸ் வில் பி அவர் டெய்லி. ஸோ டெய்லி we do expect price to trade back inside and sell. ஸோ இது வந்து நம்மளுடைய expectation. This will be our first liquidity to target. This is our sell side liquidity. இந்த sell side liquidity தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். This FEG of course this will help price to break out. Look at this FEG entire range created a huge imbalances இல்லையா, inefficiencies நிறைய இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா there will be enough to trade above. ஸோ அதனால் வந்து லிக்விடிட்டிஸை டார்கெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆர் ஹை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் daily range. So for Monday I am expecting price to trade above because Monday always trading higher prices. அது வந்து லாஸ்ட் 3 monthsல பார்க்கலாம். we do have a order block. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போகணுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ we have a complete bullish momentum if we trade bullishness using this, or if we do replace இந்த ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா லிக்விடிட்டிஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போகும் அப்படின்னா we don't get any மொமெண்டம், புல்லிஷ் மொமெண்டம், அதாவது அந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆக வாய்ப்பு கம்மியாயிடும். பட் டெய்லியை பொறுத்த வரைக்கும் மண்டேல நமக்கு எப்பயுமே வந்து மண்டே கேண்டில்ஸ் ஆர் ஆல்வேஸ் லுக் அட் இயர் மண்டே கேண்டில். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல் மண்டே பார்த்தீங்களா? ஸோ அதனால் மண்டே வந்து தெர் இஸ் அ ஹை ப்ராபபிள் அண்ட் தேர்ஸ்டே லோ ஆஃப் த வீக். ஐ மீன் இந்த என்டையர் ரேஞ்சுக்கு மண்டேயை தவிர மற்றபடி லோ செட் பண்ணிவிட்டு ஃப்ரைடே வந்து நல்லா புல்லிஷாக போச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 3 bar ஸ்விங் நமக்கு ஃபார்ம் ஆகும்போது price should trade back into this rejection block. ஸோ இதோட ஈக்லிபிரியம்க்கு மினிமம் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கணும் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இஃப் அது வந்து நடக்கிறதுக்கு காரணங்கள் கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா த வெட்னஸ்டே ஹை, த மண்டே அண்ட் வெட்னஸ்டே. ஸோ த மண்டே ஹையை விட வெட்னஸ்டே ஹை வந்து ஹையாக இருக்குது. அண்ட் தென் த தேர்ஸ்டே ஹை வந்து ஃப்ரைடே ஹையை வந்து பீட் பண்ணிடுச்சு. ஸோ தட் வி டோன்ட் நீட் ப்ரைஸ் டு கம் பேக். ஸோ அதனால் திஸ் ஆர்டர் பிளாக் வில் ஹோல்டு த ப்ரைஸ் அண்ட் இட் வில் ஹெல்ப் டு ட்ரேட் ஹையர். அண்ட் வி டேக் 1 hour gap. ஸோ 1 hour look at here, price traded back into that FEG. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா we do have a order block. ஆர்டர் பிளாக்ல எனக்கு வந்து I need FEG, I know that. ஸோ எனக்கு வந்து internally they have FEG. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு டெஃபினட்டாக வந்து ப்ரைஸில் look at here, நான் இன்கேஸ் ரிவர்சல் எதிர்பார்த்து எனக்கு நடக்கணும் அப்படின்னா திஸ் ரிஜெக்ஷன் பிளாக் look at here, எனக்கு இந்த ரிஜெக்ஷன் பிளாக் ஈக்லிபிரியம் வரணும் அப்படின்னா 1 hourல look at this, இந்த ரேஞ்சுக்கே we do have a OTE level, optimal trade entry level. ஸோ optimal trade entry levelக்கு ப்ரைஸ் வந்துட்டு போகும்னா this entire liquidity will be taken, right? இந்த என்டையர் லிக்விடிட்டிஸை எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் டெய்லியில் ஆர்டர் பிளாக் எடுக்கிறேன்னா 1 hourல ஐ மைட் டேக் FEG. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வில் டேக் ஈவன் இஃப் ஐ செலக்ட் அ டீலிங் ரேஞ்ச் தியரி DRT. ஸோ DRT மைட் 0.25, திஸ் வில் பி மை பிரேக் அவே கேப். அப்போ இது வந்து
ராக்கெட் இன்ஜின் மாதிரி ப்ரைஸை புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் வில் பி மை ஹவர்லி. ஸோ இது ஒன்று, விச் இஸ் மை டிஸ்கவுண்டட் ஏரியா. இப்போ ப்ரைஸ் வர்றதுக்கு மொமெண்டமே இல்லை அப்படின்னா கைண்ட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருக்குது. ஹவு லுக் அட் திஸ் ஹவர்லி, லுக் அட் this hourly helped price to trade back, tapping inside and going higher. அப்போ price வந்து again வந்து bullish momentum continuation பண்ணுது. இந்த FEG again fail ஆகாம இந்த inversion பாருங்க, இந்த inversion மறுபடியும் fail பண்ணா then we can expect price to trade back into that. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால வந்து அவ்வளவு தூரம் வர price வாய்ப்பு இல்லைன்னா this is our order block again in 1 hour. This is our H1 order block. So இந்த H1 order block is enough to ட்ரேட் பேக். இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் கீழெல்லாம் ரொம்பலாம் வராது. ஸோ ஏன்னா வந்து ஹை எடுக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஜஸ்ட்டு 47 பாயிண்ட்ஸ்ன்றா டாலர்ஸ்ன்றது நத்திங் பட் மண்டே கூட எடுத்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் போகிறதுக்கு முன்னாடி லோவை ஸ்வீப் பண்ணிட்டு போனால் தெர் வில் பி சான்சஸ். வி ஹாவ் 1 hour. 1 hourனா வி டூ ஹாவ் 5 minutes. 5 minutesல இந்த ஏரியா என்னன்றது வி டூ நோ விச் இஸ் அவர் இனிஷியல் பேலன்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் இனிஷியல் பேலன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we have a relative equal lows. Look at here, this is our minor sell side liquidity. So this minor sell side might taken. So look at this candles. So there is no momentum. So if in case price கீழே வந்துட்டு reversal start பண்ணா you can start trading towards this area, or else if price takes this high and comes back அப்பனா வந்து இந்த liquidity if fails அதுக்கப்புறம் நம்ம என்டையர் ரேஞ்ச் ஆஃப் திஸ் லிக்விடிட்டி திஸ் ஹவர்லி எஃப்இஜிக்கு டுவர்ட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மொமெண்டமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஐடியாலஜி ஃபார் கோல்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் நான் வந்து இப்படி தான் ஐடியாலஜி வச்சுருக்கேன் பேஸ்ட் ஆன் த கேண்டில், எவ்ரிடே கேண்டில். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் கேண்டில் என்ன எதிர்பார்த்துருக்கேன், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஓகேவா, ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான் நான் வந்து ஓஹெச்எல்சி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஹை வச்சுட்டு லோ வச்சுட்டு க்ளோஸ், இந்த இடத்துல எங்கேயாவது க்ளோஸ் ஆகணுன்றத என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பார்ப்போம் இது எப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் த கோல்டு. ஓகேவா, ஸோ கோல்டை நான் வந்து இப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ திஸ் மை மைனர் செல் சைடு, இட்ஸ் மை 1 hour ஆர்டர் பிளாக். I'll mark it as H1. It's my H1 order block. So if it is in case price might reverse from here, okay va, this order block will help price to take out, or else this is my daily order block, right? This is my daily order block. ஸோ இந்த டெய்லி ஆர்டர் பிளாக்கோட ரேஞ்சுக்கு எனக்கு வந்து லோவில் H1 FEG இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ மை ரிவர்சல் ஏரியா. ஸோ டோட்டலி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ்னஸ், ரைட். இவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் மை கோல்டு அனாலிசிஸ். ஓகே, இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்டு 15 minutesல கூட சம்டைம்ஸ் வந்து கோல்டு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் அகெயின். ஓகேவா, லாட் ஆஃப் பீப்புள் மிஸ்ட் அவுட். Okay, I'll delete this. 15 minutesல ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி தான். Look at this order flow. So every 15 minutes is respected. Look at this. When price trading back, inversion நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்க, every 15 minutes. Look at this. This is beautiful, right? Look at this. So this is also okay va. So அப்போ price வந்து இந்த FEG again traded back here, and this FEG traded back here. So இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ க்ளீனாக வந்து price வந்து போனது வந்து நீட்டாக இருந்துச்சு. So look at this. This FEG, look at this FEG, and this is the area. Price tapped and went higher prices, and this inversion, look at here, this is the inversion. So அப்போ இதெல்லாம் வந்து price வந்து இங்கே பாருங்க, this is a 15 minutes, and look at this, price traded back into this 15 minutes and going higher. அப்போ there is a high probable prices வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டர் ஃப்ளோஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றத you can understand. ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறது, இங்கே தான் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா there is no way. Once price takes out liquidity, this will become as like a support. அந்த மாதிரி சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒரு ஐடியாலஜி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட்.
Okay, I will be going with euro. Euro, yep. Weekly, look at here. Weekly, I do have a, this is November and November and November. This is December. So previous year, last month, so liquidity. So this is my weekly order block. Look at here. Weekly, I do have a weekly order block. ஸோ வீக்லி ஆர்டர் பிளாக்னா என்ன பண்ணணும்னு பார்த்துருவோம். ஸோ எனக்கு அப்படி இருக்குது. ப்ரைஸ் வந்து இன்னொரு செல் கேண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் இந்த 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 இன்வர்ஷனை ரெஸ்பெக்ட் பண்ண தெர் இஸ் அ ஹை ப்ராபபிள். லுக் அட் திஸ் இன்வர்ஷன் வில் ஃபோல்டு த ப்ரைஸ். ஓகே, இஃப் மைட் price reverse back, this will help price to trade back. ஸோ இங்கேருந்து மேலே போகுதுன்னா உடனே இதெல்லாம் எடுத்துரும் நம்பாதீங்க. டெஃபினெட்லி தட் நாட் கோயிங் டு டேக் அவுட். ஓகே, ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. திஸ் எஃப்இஜி மைட் ஹெல்ப் ப்ரைஸ் கோயிங் லோவர். ஓகே, ஸோ தான் this is weekly expectation and we'll go to daily. So daily, look at this is the dealing range we do have now. So this is completely என்ன price action. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டோட்டலாக வந்து பேலன்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அர்த்தம், liquidity தான். அது என்டையர் ரேஞ்ச் வில் பிகம் அஸ் எ liquidity. ஸோ வி ஹாவ் வீக்லி ஆர்டர் இது. ஸோ வீக்லி ஆர்டர் பிளாக்னா 4 ஹவரில் வி டோன்ட் நீட் அ FEG. ஸோ 4 ஹவரில் வேர் இஸ் அவர் FEG. ஸோ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஆர்டர் பிளாக்கில் இன்வர்ஷன் இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி டூ ஹாவ் அ 2. look at this one and this one. look at this is the 2 ranges I am going to target. Okay, price will definitely come back to these ranges for reversal. But reversal என்றது most probably பெருசாக இருக்காது, சும்மா இங்கேருந்து பட்டு ரீட்ரேஸ் ஆனாலும் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ட்ரேட் லைக் திஸ். ஓகேவா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அனதர் செல் கேண்டில். ஸோ அதனால் வந்துட்டு தீஸ் ஏரியாஸ் வில் ஹெல்ப் யூ ஃபார் அ ஒரு ஷார்ட் டைம் பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஷார்ட் டைம் செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் பீரிஷ் எஃப்இஜிஸ். ஓகேவா, ஃப்ரம் திஸ் லெக். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வி காட் ஹை அண்ட் லோ. ஸோ அப்போ இதுக்கு ஒரு ஈக்லிபிரியம் பார்த்தா கூட டெஃபினெட்லி இட் வில் பி அ பியூட்டிஃபுல் திங். look at here. ஸோ ஈக்லிபிரியம், ஸோ ப்ரைஸ் மைட் ட்ரேட் பேக் இன்சைட் திஸ். அதனால் இது வந்து கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ன்றதுனால ப்ரைஸ் வந்து அதை போய் எடுத்துகிட்டு கூட வர்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகேவா, ஸோ அதனால் கைண்ட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். அண்ட் டெய்லியில் வி டோன்ட் ஹாவ் எனி திங். அண்ட் இந்த ரிஜெக்ஷன் பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா look at this week. look at this week also, this rejection week will hold the price. பார்த்தீங்க அப்படின்னா this the rejection week liquidity, அந்த liquidities எல்லாத்தையும் price எடுத்தாச்சு. if price trades back inside, this will hold. so equilibrium, weekly FEG, everything aligns at the same area. so அது வந்து நல்லாவே இருக்கும். so definitely. அண்டு நேற்று வந்து நம்ம வந்து நிறைய எதிர்பார்த்தோம், ப்ரைஸ் வந்து எடுக்கல. வி டூ ஹாவ் அ லிக்விடிட்டி. look at here ரிலேட்டிவ் equal lows and relative equal lows, everything will become liquidity. so each relative equal lows will be a liquidity for market. ஓகேவா, look at these relative equal lows will be markets liquidity. look at this low and this low. அப்போ there is a high chance whether price might go higher first and then close lower, or else இந்த லோவில் இருக்க ஃபஸ்ட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு பொறுமையாக மேலே போயிட்டு ஒரு வெட்னஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே கூட ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகேவா, ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஜிபிபி இஸ் ஸ்லைட்லி புல்லிஷ். ஓகேவா, தென் யூரோ. ஓகே, யூரோவோட ஸ்லைட் புல்லிஷ்னஸில் அவன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். look at here. லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து இந்த இன்சைட் கேண்டலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. look at இன்சைடர். இந்த கேண்டலுக்கு இன்சைடில் தான் வந்து ப்ரைஸ் ஹை எடுத்தாச்சு. தெர் இஸ் ஹை ப்ராபபிள் ப்ரைஸ் அபவுட் டு டேக் திஸ் லோ. ஓகே, ஸோ அண்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ரைஸ் எங்கே போயிட்டு வந்துச்சு அப்படின்னு. look at this டெய்லி எஃப்இஜி. இந்த டெய்லி எஃப்இஜிலேருந்து தான் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. we expected price to
trade inside this, but ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப கன்சாலிடேட் ஆனதுனால இட்ஸ் அ ப்ரீமியம் எஃப்இஜி. ஸோ தெர் இஸ் நோ வே. ஸோ தட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் this one, this FEG again. So again price should trade back, but my sell side is December low. Look at here. But it's a big task, but it's okay. December taken. Look at here. January, December high has been taken. So now we have a December low. So in the range ku iduvum relative equal lows. This will be our sell side, but இப்போதைக்கு it will take some time. I have 5 days of trading days. So in the 5 days குள்ள this will be my liquidity. Price might take out this FEG. So daily 1 hour la I do need a order block. Look at here, the beautiful momentum. எனக்கு இங்கே ஆர்டர் பிளாக்னு சொன்னால் ஐ ஹாவ் ஆர்டர் பிளாக் ஹியர் ஒன்லி. ஸோ இதுக்கு இடையில எங்கேயுமே இல்லை. ஸோ தட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் 1 hour வி ஷேப் ரெக்கவரி லைக் திட். ஐ மைட் டேக் லைக் திஸ் எம் ஷேப் ரெக்கவரி. ஸோ எனக்கு இந்த மாதிரி எம் ஷேப் நடக்க தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விசிபிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து அகெயின் ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்டு ரீசெண்ட் இதில் நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ inversion, this inversion will help price trade. Okay va? Look at this H1 is holding, அந்த NFP-ல கூட இந்த H1 வந்து சூப்பராக ரியாக்ட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஸோ H1, ஸோ இந்த என்னதான் H1 இருந்தாலும் டேட்டா வீக் ஹை அண்ட் டேட்டா வீக் லோ, ஆல்வேஸ் லிக்விடிட்டி. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு டேக் அவுட் தட் எஃப்இஜிஸ் பிஃபோர் கம்மிங் பேக். ஓகே, ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ we do have a breaker and change in the state of delivery. This will be your 2022 model. Okay, ICT 2022 model and tapping higher time frame PDRA, giving market structure shift displacement. If price trades back into that FEG, you will get rejection. ஸோ இதுதான் வந்து ஐசிடியோட ஒரு ப்ராப்பர் வந்து ஐசிடி 2022 மாடல். இந்த 2022 மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா யூ ஹவ் டு எக்ஸ்பெக்ட் 1 hour. ஸோ 1 hourல ப்ரைஸ் வந்து நத்திங். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் புல்லிஷாக போயிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற இந்த டெய்லி எஃப்இஜி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டெய்லி எஃப்இஜியில் லைக் திஸ், இந்த டெய்லி எஃப்இஜியில் ப்ரைஸ் பட்டு வென் யூ கெட் யுவர் 1 hour இன்வர்ஷன், இந்த எஃப்இஜிக்குள்ளே 1 hour இன்வர்ஷன் கிடச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சா வித் 1 hour மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் from there to these lows. Okay, இந்த லோஸ்க்கு டைரெக்டாகவே டார்கெட் பண்ணலாம். there's a high probable if it is aligns. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி அலைன் ஆச்சுன்னா there is a high probable price might give you a beautiful sell. GBP, then I'm going to NASDAQ. So NASDAQ nothing but NASDAQ, எனக்கு தெரிஞ்ச NASDAQ எல்லாருமே வந்து பைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் NASDAQ is not interested because NASDAQ வந்து பைக் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை. ஸோ அது வந்து மொமெண்டம் வந்து ட்ராப் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ யூ கேன் சி ஹியர். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து இட்ஸ் ஸ்ட்ரகிளிங். ஓகேவா? ஸ்ட்ரகிளிங். பட் ஆனால் ஃபைனலி ப்ரைஸ் க்ளோஸ்ட் அபோவ். ஓகேங்களா? டிசம்பரோட ஹையை தூக்கியாச்சு. வி ஹாவ் அ டிசம்பர் லோ. ஸோ ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் வீக் வந்து பயங்கர புல்லிஷாக போச்சு. ஸோ எனக்கு என்னென்னா ப்ரைஸ் டெஃபினட்டாக கீழே வரணும், இந்த பால்டு கேண்டல்லாம் தூக்கணும். பட் இட் வில் டேக் சம் டைம். So right now we do have a buy side. Look at this, our buy side liquidity weekly la, and this is our weekly order block. Daily, look at here, daily lot of rejection, but still price expecting buy side momentum. அது வந்து price வந்து buy side momentumல இருக்கு. And look at here, this is your இம்பேலன்ஸ். ரைட், இம்பேலன்ஸில் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் டெம்ப்ட் பண்ணி ஏமாத்திருக்கு. இந்த எஃப்இஜியை பிரேக் பண்ணுறாத வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. அண்ட் தென் we do have a 1 hour daily order block. So in the daily order block we need hourly. So yes, where is that hourly? Look at here, this is the key level. I'm expecting for a reversal. Okay, so take out all these buy stops and reverse from there. Okay, this is my hourly. So I'm expecting a price to trade my recent
and expected sell stops, recent sell stop. My sell side liquidity, I'm expecting price to trade back, trade in, and then coming back. This is my expectation of, okay. This is my hourly. It's a long time liquidity, but still price வந்து இப்படி இருக்கதான் வாய்ப்புகள் அதிகம். This is my 1 hour expectation. Okay. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த லோ எடுப்பான்னு பார்த்தேன், எடுக்கல. இந்த லோஸ் எல்லாம் எடுப்பான்னு பார்த்தேன், எடுக்கல. இங்கேருந்து அப்படியே மொமெண்டம் கொடுத்துட்டான். அண்ட் 1 ஹவரில் நத்திங், we don't have anything else, we have only order block. So our FEG also tapped, price is having good momentum. So 1 hour FEG, sorry, order block, அதில் வந்து 5 minutesல we need FEG, right? So look at here, we do have FEGs. ஸோ இந்த லோ எடுத்துகிட்டு இந்த FEGலேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகக்கூட வாய்ப்புகள் அதிகம். மண்டே வந்து மேபி ஃபால் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா he will go back and take out this and இப்படியே கண்டினியூஷன் பண்ணி இந்த ஹையை எடுத்துகிட்டு தான் அவன் வந்து வரணும். அப்படி வந்தால் தான் வந்து மொமெண்டம் வந்து உண்மையிலே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளீனாக இருந்தால் பியூட்டிஃபுல். ஆஃப்டர் பொங்கல் we do good trades, okay. And what else do we have? We do have nothing. I am kind of interested in trading செஃப். ஸோ செஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் புல்லிஷ்னஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ செஃப்பை வந்து நான் வந்து மந்த்லியில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்னு. ஸோ மந்த்லியில் இந்த ரேஞ்ச் வரைக்குமே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 0.85 வரைக்குமே போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இப்போ வந்து அந்த 80 அப்படின்ற ரேஞ்சை வந்து தொடரணும்னு நினைக்கிறான். பட் தீஸ் ஆர் லிக்விடிட்டிஸ், டெஃபினெட்லி அவன் வந்து அதை எடுத்துருவான். ஸோ மந்த்லி look at here, this is December high, so and this is November and this is October, last quarter high, this one last quarter ஓட ஹை இருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய குவார்ட்டரோட ஹை இருக்கு, ஆகஸ்ட் அண்ட் நவம்பர். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ப்ரைஸ் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, ஓகேவா. ஏன்னா யூரோ வந்து கீழே வரும்போது இவன் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ரிலேட்டிவ் ஈக்குவலோஸ், look at here, relative ஈக்குவலோஸ் taken, price now trading back inside, and right now we have FEG. So look at here, weekly order block இருக்கு. So and 4 hour we will get our, look at here. So I will be taking first 50% of top, 50% of the order block. So in the order block lende I do expect a reversal, I mean retracement towards 50% and then continuation. இதுதான் என்னோட expectation, ஓகேவா. டெய்லிக்கு look at here, daily we have daily FEG, ஓகேவா. this is the daily FEG and this is our daily order block. So order block and FEG is available. So நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், retrace back, PD array, higher time frame PD array, tapping high and coming back lower and going higher. இதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். I am still having interested on going higher prices. Look at here, liquidity sweep, immediate reversal, inversion. Look at here, this daily inversion supported price to go back, right. So we have now daily bullish breaker. So in the bullish breaker or else this order block will help price to go back again, இல்லையா. ஸோ இது நடக்கிறதுக்கான chances are high in CHEF, ஓகேவா. ஸோ this is the sweep. ஸோ இதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் வச்சு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ட்ரேட் பேக், ஓகே. look at here, this entire range is a liquidity. Look at here, this is relative color, this entire range is a buy side liquidity. So இதை வந்து எடுக்கிறதுக்கான chances are very very high. So this is my daily predictions for CHEF. based on that we can trade daily. PO3 பார்க்குறவங்களுக்கு CHEF எல்லாம் வந்து beautiful. look at here, 17 PM open, low, high, opening price displacement, you can go. ஒரு சாம்பிள் காட்டணும்னா 5 minutes. Where is your 17? Look at here, 17.
It's your daily opening price. Look at the daily open. Look at the daily open. Look at the daily open, right? This is your daily open order block, right? It's our order block. Look at here. Beautiful, right? So this is a beautiful candle. So New York session அழகா வந்து அகெயின் ஒரு ஓடி லெவல் ட்ரேடு டிபி. Look at here. OT level closing higher prices. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு PO3க்கான ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஆர்டர் பிளாக்னாலே இதுக்கு வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் லிக்விடிட்டிஸ் ரிவர்சல் கோயிங் ஹையர் ப்ரைஸஸ் கரெக்டாக. ஸோ வந்து 17 PM கேண்டலோடைய ஏரியா வந்து மார்க்கெட்டில் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். Look at this 17 PM. 17 PM open, low, sweep, high prices. Beautiful, right? Change in the state of delivery, market structure shift, retracement back into this order block. Look at here. It's order block. This is your classical buy setup. Beautiful, no? Beautiful. So வந்து அழகாக 5 minutesல பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் என்ட்ரிஸ். Look at here. நான் ரீட்ரேஸ்மெண்ட் வர்ற லெக்கில் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா இன்வர்ஷனில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். திஸ் இஸ் யுவர் இன்வர்ஷன் 5 minutes இன்வர்ஷன் ட்ரேடிங் பேக் இன்சைட். திஸ் அ கிளாசிக் ட்ரேட். இந்த மாதிரி ட்ரேட்லாம் மாட்டும்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பக்கா ட்ரேட் எடுத்தால் கூட லோ ரிஸ்கில் வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் எடுக்கலாம். லுக் அட் ஹியர். ஃபென்டாஸ்டிக் 1:3 RR. ஸோ வேர் இஸ் யுவர் லிக்விடிட்டின்றதை லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரேட். ஸோ திஸ் குட் ஹவ் பீன் யுவர் கிரேட்டஸ்ட் ட்ரேட் ஆஃப் த வீக். ஸோ இந்த மாதிரி வந்து புல்லிஷ் ட்ரேட்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். லுக் அட் யுவர் ஆர்டர் பிளாக், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, கம்மிங் பேக் கோயிங் ஹையர், ஆர்டர் பிளாக் கம்மிங் பேக் கோயிங் ஹையர், ஆர்டர் பிளாக் கம்மிங் பேக் கோயிங் ஹையர், ரைட்? ஸோ திஸ் அ கிளாசிக் செஃப்போட இது நல்லாயிருக்கும் ஆர்டர் பிளாக்னு. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் த டே. வேறு என்ன யாருக்கு என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். தட்ஸ் இட். நான் வந்து மெரிசா வேறு எந்த பேர்ஸும் பார்க்குறதில்ல.